அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்தில் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை நாள் நிகழ்கின்ற வரைக்கும் தூய இஸ்லாத்தோடு வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னை உங்களை மீண்டெடுத்து அன்பை, மறைவையும், பாசத்தையும் ஊட்டி வளர்த்த தாய் தந்தையர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் எச்சந்தர்ப்பத்திலும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறேன். அன்பின் ஈமானிய உறவுகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தில் ஐம்பெரும் கடமைகளில் இரண்டாவது கடமையான தொழுகையின் முக்கியத்துவம், அதன் தன்னுடைய வாழ்வில் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ற தலைப்பில் ஒரு சில விடயத்தை என்னுடைய உள்ளத்தோடும் உங்களுடைய உள்ளத்தோடும் ஒட்டி உறவாடலாம் என்று நினைக்கிறேன். அன்பின் ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஒரு அடியான் படைக்கப்பட்டதிலிருந்து அவன் மன்னரை வாழ்வை சென்றடைகின்ற வரைக்கும் அவனுடைய வாழ்வு எவ்வாறு அமைய பெற வேண்டும், இந்த உலகத்தில் அவன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் எமக்கு சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். படைத்தவன் மனிதன் இந்த உலகத்தில் இந்த நோக்கத்திற்காக வேண்டித்தான் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் அந்த விடயம் எவ்வளவு முக்கியமானதாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, நிச்சயமாக தொழுகை என்பது முஃமினான அடியார்கள் மீது நேரம் குறிப்பிடப்பட்ட ஒன்று என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அப்படி அல்லாஹ் அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த தொழுகை என்பது நம்மளை சுவனச்சோலையில் இட்டுச் செல்லும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அதற்காக நாம் இந்த உலகத்தில் அதற்காக நாம் இவ்வாறு மாற்றங்களை ஏற்படுத்தி இந்த தொழுகையை தன்னுடைய வாழ்விலே பூரணமாக பரிபூரணமாக நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எவ்வளவு முயற்சி செய்கிறோம் என்பதை நாம் நம்முடைய உள்ளத்தோடு கேள்வி கேட்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எவ்வளவு வேலை பளுக்கள் நமக்கு ஏற்படுகின்ற போதும் தொழுகையை அதன் குறித்த நேரத்தில் நிறைவேற்றுகின்ற நேரம் நமக்கு கிடைக்குகிறதா என்பதை நாம் நம்முடைய உள்ளத்தோடு கேள்வி கேட்க வேண்டும். அதே போன்று நாம் அல்லாஹ்விடத்திலும் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். தொழுகையை நான் இஹ்லாஸான முறையில் உரிய நேரத்தில் தொழுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த தொழுகைதான் நாளை மறுமையில் ஒரு மனிதனை சுவனத்தில் இட்டுச் செல்லும் என்பதை நபிகளார் எமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவ்வலு மா யுஹாஸபு பிஹி அல் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலாம், நாளை மறுமை நாளில் ஒரு மனிதன் முதலாக கேள்வி கேட்கப்படுவது இந்த தொழுகையை பற்றி தான் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவுக்கு பெருமதி மிக்க தொழுகையை நான் என்னுடைய வாழ்வில் பரிபூர்ணமாக பின்பற்றுகிறேனா என்பதை நாம் நம்முடைய உள்ளத்தோடு கேள்வி கேட்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த தொழுகைதான் ஏனையவர்களுக்கும் எமக்கும் உள்ள வித்தியாசம் என்பதை சொன்னார்கள். அல் அஹ்துல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா, இந்த தொழுகைதான் எமக்கும் அவர்களுக்கும் இடையிலான வித்தியாசம் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாம் அல் குர்ஆனையும் சுன்னாவையும் ஈமான் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையை தன்னுடைய வாழ்வை அழித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஈமானிய உணர்வுகள் நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிறதா என்பதை நாம் நம்முடைய உள்ளத்தோடு அதிகமாக கேள்வி கேட்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். அன்பின் ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த தொழுகையை விட்டு தவிர்ந்து வாழ்வோமாக இருந்தால் நிச்சயமாக நாம் நரகத்தில் செல்லுவோம் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தொழுகின்றவருக்கு அல்லாஹ் வயல் என்ற நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால், தொழுகையே இல்லாமல் தன்னுடைய வாழ்வே உலகமே வாழ்வு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற எம்முடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன், தொழுகையை பொடுபோக்காகவும் அடுத்தவர்கள் பார்ப்பதற்காக தொழுகையை நிறைவேற்றுகின்றவர்களுக்கு வயல் என்ற நரகத்தை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான் என்று சொன்னால்,
தொழுகையே வாழ்விலே இல்லாமல் நம்முடைய நிலைமை இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு மன்னரை வாழ்வு மறுமை வாழ்வு என்பதை கேள்விக்குறியாக மாறும் என்பதை நானும் நீங்களும் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழுகின்ற போது தொழுகாமல் நம்முடைய வாழ்வு உலகமே வாழ்வு என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் நம்முடைய உள்ளத்தில் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். அல்லாஹ் இல்லையா? அல் குர்ஆனும் சுன்னாவும் பொய்யா? நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா மறுமை நாளில் முதலாக இந்த தொழுகையை பற்றி கேள்வி கேட்க இருக்கின்றான். அதே போன்று மன்னரை வாழ்வை நான் ஈமான் கொள்ளவில்லையா என்பதை பற்றி நாம் உள்ளத்தில் அதிகமாக கேள்வி கேட்க வேண்டும். தொழுகையை விடுவதற்கு இஸ்லாத்தில் எந்தவித சந்தர்ப்பமும் கிடையாது. பிரயாணத்தில் இருந்தாலும் தொழ வேண்டும், பயணத்தில் இருந்தாலும் தொழ வேண்டும், ஊரில் இருந்தாலும் தொழ வேண்டும், நாம் சமாதான சூழ்நிலை இருந்தாலும் தொழ வேண்டும். யுத்த களத்தில் ஆயுதமேந்தி போராடுகின்ற போராளியாக இருந்தாலும் தொழ வேண்டும். தொழுகையை விடுவதற்கு இஸ்லாத்தில் எந்த அனுமதியும் கிடையாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களுக்கு தொழுகை எவ்வாறு தொழ வேண்டும் என்பதையும் அல்லாஹுடைய தூதர் கற்றுக் கொடுக்கிறார்கள். நீ தொழுகையை நின்று கொண்டு தொழு, அதற்கு முடியாவிட்டால் இருந்து கொண்டு தொழு, அதற்கு உன்னுடைய உடம்பு ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தால் படுத்துக் கொண்டு தொழு, அதற்கு முன்னால் முடியாமல் விட்டால் கண் சாடையினால் தொழ வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் தனது தோழர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் தொழுகையை விட முடியாது என்பதை நானும் நீங்களும் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹுடத்தில் நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இஹ்லாஸான முறையில் அல்லாஹுக்காக நான் 5 நேர தொழுகையை உரிய முறையில் தொழுகிறேனா என்பதை நம்முடைய உள்ளத்தோடு கேள்வி கேட்டு நாம் அல்லாஹுடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். மன்னரை வரை செல்லுகின்ற வரைக்கும் இந்த உலகத்தில் வாழுகின்ற போது தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், மரணம் வருகின்ற வரை நீங்கள் அல்லாஹ்வை வழிபடுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் இந்த விடயம் எவ்வளவு முக்கியமானதாக இருக்கும் என்பதை நானும் நீங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். அதே போன்று ஹிஜ்ரி 23ஆம் ஆண்டு உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய நிலையை நாம் சற்று சிந்திக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. ஹிஜ்ரி 23ஆம் ஆண்டு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு நாள் சுபஹ் தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். பள்ளிவாயலுக்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் வந்து சஃப்களை எல்லாம் சீர் செய்து விட்டு தொழுகின்ற அந்த வேளையில் பின்னால் இந்த ஒரு மனிதன் கூறிய ஆயுதத்தினால் 6-7 குத்துகளை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு குத்துகிறான். அந்த நேரத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முடியாமல் போன அந்த சந்தர்ப்பத்தில் பின்னால் உள்ள அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களுடைய கையை இழுத்து விட்டார்கள் தொழுகையை நிலைநாட்டுவதற்காக. தொழுகை முடிந்தவுடன் மக்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை வீட்டுக்கு அழைத்து செல்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் மயக்கத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்காக சிகிச்சைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய தோழர்கள் எல்லாம் அவரை வளைத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் மயக்கத்தில் இருந்து தெளிந்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் கண்முழிக்கிறார்கள். அந்த நேரத்திலே தனது தோழர்கள் எல்லாம் வளைத்திருக்கிறார்கள். அருகாமையில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யா அமீருல் முஃமினீன், நீங்கள் இன்னும் சுபஹ் தொழுகவில்லை என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அந்த நேரத்தில் நான் இருக்கின்ற நிலை என்ன என்றெல்லாம் பொருட்படுத்தாது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து கேட்டார்கள், மக்கள் சுபஹ் தொழுது விட்டார்களா என்று கேட்டபோது ஆம் என்று பதிலளித்த போது உடம்பிலே இரத்தம் ஓடக்கூடிய நிலையில் தயமம் செய்து சுபஹ் தொழுகையை நிறைவேற்றி விட்டு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், லா ஹல்ல ஃபில் இஸ்லாமி லிமன் தரக ஸலாஹ், தொழுகையை விட்டவனுக்கு இஸ்லாத்திலே எந்த பங்கும் கிடையாது என்று ஹிஜ்ரி 23ஆம் ஆண்டு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பின் ஈமானிய உறவுகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொழுகையை விட்டவனுக்கு இஸ்லாத்திலே எந்த பங்கும் கிடையாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிகவும் பாரதூரமான விடயம்தான் நாம் இந்த தொழுகையை விட்டுவிட்டு பொடுபோக்காக இருப்பது. அல்லாஹுக்காக நாம் இந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். இஹ்லாஸான முறையில் தொழுகையை நிறைவேற்ற வேண்டிய கடமை எம் மீது இருக்கின்றது. மன்னரை வாழ்விலே எம்மிடத்தில் கேள்வி கணக்குகள் இருக்கின்றது. அந்த கேள்வி கணக்குகளுக்கு நாம் பதில் சொல்லக்கூடிய நாவாண்மையை நாம் தொழுது அல்லாஹுடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டிய
தேவை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தன்னுடைய வாழ்வை முழுமையாக அல்லாஹுடைய தூதரும் எந்த அடிப்படையில் வாழ்வை அமைத்துக் கொள்ளுமாறு சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர, வேணுமென்று யார் தொழுகையை விட்டு விடுகிறானோ அவன் நிராகரித்தவன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தொழுகையை விட்டவனுக்கு இந்த அளவுக்கு பாரதூரமான பாவங்கள் அவனுக்கு இருக்கிறது என்று சொன்னால் நாம் நம்முடைய உள்ளத்தோடு நிச்சயமாக கேள்வி கேட்க வேண்டும். நான் தொழுவதற்காக எவ்வாறான முயற்சிகளை நான் மேற்கொள்கிறேன்? உரிய நேரத்தில் தொழுவதற்கான ஏற்பாடுகளை நான் செய்கிறேனா? எந்த வேலை பளுக்கள் இருந்தாலும் அதை விட்டுவிட்டு முதலாவது அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய ஆலயத்திற்கு நான் வருகிறேனா? அந்த அளவுக்கு என்னுடைய உள்ளத்தில் ஈமான் அதிகரித்திருக்கிறதா என்பதை நானும் நீங்களும் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். இந்த உலகம் என்பது வீணும் விளையாட்டும் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. மறுமை வாழ்வுதான் நிரந்தரமானது என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். இந்த உலக சுவண்டியில் மூழ்கி நாம் உலகமே வாழ்வு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறான வாழ்க்கை நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் முடிந்துவிடும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஒரு சில விடயங்களில் நாம் பொடுபோக்குத்தனமாக இருப்பதன் விளைவுதான் இன்று நாம் தொழுகையை விட்டு தூரமாக இருக்கிறோம். எனவே நாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற போது தொழுகையை பரிபூர்ணமாக பின்பற்றுவோமாக இருந்தால் நிச்சயமாக நாளை மறுமையில் முதலாக தொழுகையை பற்றி கேள்வி கேட்கப்பட்டு சுவனம் நுழைவோம் என்பதில் எந்தவித சந்தேகம் கிடையாது. எனவே இந்த உலகத்தில் வாழுகின்ற போதும் அல்லாஹுடைய தூதரும் எந்த அடிப்படையில் வாழ்வை அமைத்துக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் கட்டளையிட்டார்களோ அந்த அடிப்படையில் வாழ்வை முழுமையாக பின்பற்றி வாழ்வதற்கு வல்லவன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அப்பால் என்னுடைய பெற்றோர்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக என்ற இனிய பிரார்த்தனையோடு என் உரைக்கு முற்றுப்புள்ளியிடுகிறேன். அகூலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வலிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தன்பின் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம்.